Hi students, நம்ம இப்போ example 2.18 பார்க்க போறோங்க chapter 2 numbers and sequencesல question என்னன்னா Kala and Vani are friends. Kala says today is my birthday and she asked Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrated her birthday. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா, கலாவோட பர்த்டே வந்து மண்டே, ஓகேங்களா. வாணியோட பர்த்டே வந்து அதுலேருந்து 75 டேஸ் முன்னாடி. அந்த 75 டேஸ் முன்னாடி வர நாள் என்ன, அதாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ கலாஸ் பர்த்டே வந்து மண்டே. சரிங்களா. 75 days ago வந்து வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. இப்போ வாணி வந்து எந்த டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்மளோட கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக 1 வீக் வந்து உங்களுக்கு 7 days இல்லைங்களா. லெட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சண்டே, மண்டே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே தான் வந்து கலா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 75 days முன்னாடி வந்து வாணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 75 days இல்லைங்களா. தட் இஸ் கான்க்ரூவன்ட் டு உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். மாட் என்னதுங்க, 7 days ஆஃப் அ வீக். ஸோ இது வந்து எப்படி எந்த ஃபார்மில் இருக்குதுங்க, n இஸ் கான்க்ரூவன்ட் டு ஆர் மாட் m. ஸோ உங்களுக்கு n வந்து உங்களோட டிவிடெண்ட், m வந்து டிவைசர், அந்த n பை m அது கிடைக்க ரிமைண்டர் வந்து இங்கே எழுதணும். ஸோ 75 டிவைடட் பை 7. ஸோ ரிமைண்டர் என்னது 5. ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, மண்டேலேருந்து 5 நாள் முன்னாடி தான் வந்து உங்களுக்கு வாணியோட பர்த்டே வந்து உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் இங்கே 5 இருக்கங்காட்டி. ஸோ உங்களுக்கு 5 days முன்னாடி என்ன டே வருங்க, 1, 2, 3 இப்படி பின்னாடி தான் போவோம். அகோனாலும் பின்னாடி தான் போவோம். 4, 5. ஸோ வெட்னஸ்டே தான் வந்து வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். வெட்னஸ்டே வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. ஸோ 75 daysக்கு முன்னாடி வாணி செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டேவோட நாள் வந்து வெட்னஸ்டே. சரிங்களா. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்கும், அதையும் பார்த்துடலாங்களா. ஸோ அதே மாதிரி தாங்க. இப்போ 1 week 7 days, 7 days வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அதை வந்து நம்ம 0, 1, 2, 3, 4, 5, 6 நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கலாவோட பர்த்டே வந்து உங்களுக்கு மண்டே இல்லைங்களா. அப்புறம் மண்டேலேருந்து 75 days முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன டே வரும், அது வந்து வாணியோட பர்த்டே. ஸோ அந்த மண்டே வந்து இட் இஸ் அசோசியேட்டட் டு 1 இல்லைங்களா. ஸோ 1 minus 75 days. சரிங்களா. தட் இஸ் கான்க்ரூவன்ட் டு டேஷ் மாட் 7 நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நம்ம இன்னும் என்ன சொல்ல வரலாம், -74 இஸ் கான்க்ரூவன்ட் டு டேஷ் மாட் 7. ஸோ இப்போ -74 டிவைடட் பை 7 அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், -4. ஏன்னா அதே மெத்தட் தான். இப்போ n இஸ் கான்க்ரூவன்ட் டு ஆர் மாட் mனா n வந்து டிவிடெண்ட், m டிவைசர், ஆர் ரிமைண்டர். சேம் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ -74 டிவைடட் பை 7 ரிமைண்டர் வில் பி 4. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா, ரிமைண்டர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ரிமைண்டர் வந்து இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதுங்க, நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டு சைடும் வந்து வேல்யூ ஆல்டர் ஆகாத மாதிரி +7 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். -74 + 7 இஸ் கான்க்ரூவன்ட் டு -4 + 7 mod 7. சரிங்களா. -4 + 7 வந்து +3 mod 7. ஓகேங்களா. -74 + 7. ஓகே. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்ன நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு, 3.
3யோட அசோசியேட் ஆன டே வந்து வெனஸ்டே. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே ஆன் வெனஸ்டே. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஆன்சர். ஸோ இதாங்க ஆன்சர். ஸோ வெனஸ்டே தான் வந்து வாணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ 2 மெத்தடும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.